அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தவுடன் வசியம் செய்யும் முக வசீகரத்தை பெறுவதற்கான மிகவும் எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் சிம்பிளான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் எளிதாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முகம் வசீகரமாக மாறும், முகப்பொலிவு ஏற்படும். அந்த மந்திர வார்த்தை என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுக்கறேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. முக வசீகரத்தையும் பொலிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். சோ இதை பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணுமான நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக 2 ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், முக அழகு வேறு, முக வசீகரம் வேறு. முக அழகுன்றது டெம்பரவரியாக, தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயம். வயது ஏற ஏற அந்த அழகு குறையும். முக அழகு நிரந்தரம் கிடையாது, அது மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆனால் இந்த முக வசீகரம் அப்படின்றது தற்காலிகம் கிடையாதுங்க. நாம் இருக்கும் வரை அது அப்படியே இருக்கும். வயது கூடினாலும் இந்த வசீகரம் குறையாது. முக அழகை கூட்டுவது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் முக வசீகரத்தை நம்மால் சுலபமாக பெற முடியும். இயற்கையாகவே சில பேருக்கு முக வசீகரம் இருக்கும். ஆனால் இந்த வசீகரத்தை சில தியான முறைகள், மந்திர ஜபங்கள், தாந்திரிகங்கள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் மூலமாக நம்மால் கொண்டு வர முடியும். முக அழகு இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் முக வசியம், முக வசீகரம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காதுங்க. லைஃப்ல நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். அழகு சற்று குறைவாக இருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்துல ஒரு நல்ல வசீகரம் இருக்கும், தேஜஸ் இருக்கும். அந்த நபரை சுற்றி எப்பவுமே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க எந்த உதவிகள் கேட்டாலும் அது எப்பவுமே மறுக்கப்படாது. சில பேர்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான மேக்கப் போடலனா கூட ஒரு நல்ல பிரைட்னஸ், பொலிவு இருக்கும்.
இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட அவங்களுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன்லயே அந்த நபர்லாம் செலக்ட் ஆயிடுவாங்க. இதுதாங்க முக வசீகரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். முக வசீகரம் இருந்தாலே நிறைய விஷயங்களை நம்மால சுலபமாக கவர்ந்து இழுக்க முடியும். அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க பயன்படுத்தலாம். ஜஸ்ட் ஒரு 30 நாளைக்கு, ஒரு மாதத்திற்கு இந்த மெத்தடை இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய முகத்துல ஒரு நல்ல பிரைட்னஸ், பொலிவு தெரியும். முகம் வசீகரமாக மாறும். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களை சுற்றி இருக்கும் எல்லாருமே உங்க முகத்துல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நோட் பண்ணுவாங்க. உங்க முகத்துல இருக்கக்கூடிய பளபளப்பு, தேஜஸை பார்த்துட்டு நீங்க பியூட்டி பார்லர்ல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதா கட்டாயமா கேட்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காம இந்த மெத்தடை சின்சியரா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதாங்க நல்ல ரிசல்ட் தெரியும். அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம், இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றத யார்கிட்டயுமே ஷேர் பண்ண கூடாதுங்க. அதே போல நீங்களாகவே யார்கிட்டயுமே போய் என்னுடைய ஃபேஸ்ல மாற்றம் தெரியுதா, க்ளோ ஆகுதா, பளிச்சுன்னு இருக்கான்னு கேட்காதீங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நேரத்துல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்றதுக்கு முன்னாடி தினமும் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அல்லது ஒரு மக்ல தண்ணீர் எடுத்து உங்க முன்னாடி நீங்க வச்சுக்கணும். அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே 3 முதல் 5 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும். டிவைன், டைமண்ட், டிலைட், க்ளோ, நவ். டிவைன், டைமண்ட், டிலைட், க்ளோ, நவ். டிவைன், டைமண்ட், டிலைட், க்ளோ, நவ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டு இது. பெண்களுக்கான ஸ்விட்ச் வேர்டு இது. 3 முதல் 5 நிமிடங்களுக்கு அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே பொறுமையா, மென்மையா நீங்க சொல்லணும். வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங், எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 3 to 5 மினிட்ஸ் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொன்னதற்கு பிறகு அந்த தண்ணீர்ல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். சோ மேக்ஸிமம் நீங்க குளிக்கும் பொழுதே கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அல்லது ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது கூட இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ஆண்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தாங்க. ஒரு கிளாஸ்ல அல்லது மக்ல நீங்க தண்ணீர் எடுத்துக்கணும். அதை உங்க முன்னாடி வச்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தணும். பிரிங் அமேசிங் பர்ஃபெக்ட் ஃபிட் ஸ்டைல் நவ். பிரிங் அமேசிங் பர்ஃபெக்ட் ஃபிட் ஸ்டைல் நவ். பிரிங் அமேசிங் பர்ஃபெக்ட் ஃபிட் ஸ்டைல் நவ். 3 முதல் 5 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை பொறுமையா, மென்மையா, முழு கவனத்துடன் அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த தண்ணீர்ல முகத்தை நம்ம கழுவணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ரொம்பவுமே சிம்பிள். குளிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ற டைம்ல கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட தவறாமல் டெய்லியுமே இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிரைட்னஸ் பத்தி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. 30 நாளைக்கு மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அதற்கு பிறகும் டெய்லி இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. முதல் 30 நாளைக்கு பிரேக் எடுக்காம நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு ஒரு நாள் அல்லது 2 நாள் நடுவுல நீங்க பிரேக் எடுத்தாலும் தவறு கிடையாதுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.